தனுஷ் அவர்கள் ஏற்கனவே பவர் பாண்டி அப்படிங்கிற படத்தை இயக்கி முடிச்சிட்டாரு. இப்போ ராயன் படத்தின் மூலம் ஒரு ஆக்ஷன் இயக்குனராக மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறார். கிட்டத்தட்ட 156 கோடிக்கு மேலே வசூலாயிருக்கு அந்த படம். ஸோ ஒரு இயக்குனராகவும் ஹீரோவும் வேற லெவலுக்கு தன்னுடைய பிஸ்னஸ் வட்டத்தை பெருசு பண்ணிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனாலும் கூட அவருடைய 3வது இயக்கத்தில் வரக்கூடிய படம் வந்து ஒரு ஜாலியான லவ் ஸ்டோரி. கிட்டத்தட்ட ஒரு துள்ளோதோ இளமை, யாரடி நிமோகினி அந்த மாதிரியான பேட்டர்னில் வந்து ஃபீல் குட்டாகவும் அந்த படம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன படம்னா நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் அப்படிங்கிற படம் தான். இப்போது இந்த படத்தில் கதாநாயகனா அவருடைய அக்கா மகன் பவிஸ்தா நடிக்கிறாரு. அவர் கூட சேர்ந்து நம்ம அனைகா சுரேந்திரன், மேத்யூ தாமஸ், எல்லாத்துக்கும் மேலே பிரியா பிரகாஷ் வாரியர் நடிக்கிறாங்க. ஸோ இவரோட நடிப்பால் இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு பல மடங்கு கூடியிருக்கு. அதுக்கப்புறம் சரத்குமார் மிக முக்கியமான ஒரு கேரக்டர் நடிக்கிறார். எல்லாத்துக்கும் மேலே இந்த படத்துக்கான இன்னொரு எதிர்பார்ப்பு காரணம் இந்த படத்தோட இசை. நம்ம இசை அசுரன் எப்படினாலும் சொல்லிக்கலாம், நம்ம ஜிவி பிரகாஷ் தான் மியூசிக் பண்ணார். ஏற்கனவே தனுஷுக்கு அவர் இசையமைச்ச எல்லா பாடல்களும் சக்கபோர்டு போட்டிருக்கு. உங்களுக்கே தெரியும், பொல்லாதவன், ஆடுகளம், அசுரன், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அப்படிப்பட்ட ஜிவி பிரகாஷ் கூட மீண்டும் இணைந்திருக்கார் தனுஷ். இந்த படத்தை தனுஷோட ஒண்டர்பார் ஃபிலிம்ஸும் நம்ம கஸ்தூரிராஜாவோட ஆர்கே ப்ரொடக்ஷன்ஸும் சேர்ந்து தான் தயாரிச்சிருக்காங்க. இப்போது ஜிவி அவர்கள் இந்த படத்தோட செமத்தியான ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காரு. என்ன சொல்கிறாருன்னா, இந்த படத்தோட 90% படப்பிடிப்பு நடந்து முடிஞ்சிருச்சு. இப்போது இந்த படத்தோட ஃபஸ்ட்டு சாங் எப்படி இருக்குது அப்படின்னா, என்னோட முதல் பாடல், இந்த படத்தோட முதல் பாடலோட இறுதிக்கட்ட பணிகளில் நான் வந்து ரொம்ப பிஸியாக இருக்கேன். அதாவது அந்த ஃபஸ்ட்டு சாங்களோட அந்த லாஸ்ட்டாக ஆட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, சின்ன சின்ன விஷயங்கள். ஸோ அந்த இசைக்கோர்ப்பு விஷயங்களில் வந்து ரொம்ப பிஸியாக இருக்காராம். விரைவில் இந்த பாடலை நாங்கள் ரிலீஸ் பண்ணிடுவோம். ஸோ இந்த பாட்டு எப்படி இருக்கும், ரசிகர்களுக்கு எப்படியெல்லாம் வந்து பிடிக்கும் அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக நானே ரொம்ப எதிர்பார்ப்போடு காத்திருக்கேன் அப்படின்னு ஜிவி பிரகாஷ் அவர்கள் சொல்லியிருக்காரு. ஸோ ஜிவியோட இந்த அப்டேட்டால் ரசிகர்லாம் ரொம்பவே வந்து சந்தோஷமாயிட்டாங்க. ஸோ நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் இந்த படத்தில் இயக்குனர் தனுஷை நீங்கள் எந்த அளவுக்கு ரசிக்க போகிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.